கோர்ட் டெசிஷன் என்னவா இருக்கும்னா, அந்த மாதிரி ஆக்சுவலா இது வந்து முன்னாடிதான் இது வந்து இல்லீகலுக்கு அஃபேர் பிறந்தா இல்லெஜிட்டிமேட் சைல்ட்னு ஒரு இது பிம்பம் இருந்தது. இப்போ ரீசெண்டா உள்ள சட்ட நடைமுறைகள் வந்து நீங்க என்னதான் இல்லீகல் அஃபேரா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வாரிசு தான், லீகல் வாரிசு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க கோர்ட்ல இருந்து. அதனால இப்போ இவங்க வந்து ஐதர் மேரிட் ஒரு அன்மேரிட், அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. ஜாய் கிறிஸ்டல்டா கூட இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா, அது ப்ராப்பர் மேரேஜா, அது இதெல்லாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் இப்ப கிடையாது. அப்படி ப்ராப்பர் மேரேஜா இல்லாம இருந்தா கூட அந்த சைல்டுக்கு, அந்த பையனுக்கு மாதம்பட்டியோட 3வது வாரிசு இருந்தா அது வந்து உருவகப்படுத்தப்படும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, அப்ப மாதம்பட்டியோட சொத்துக்கள்ல பூர்வீக சொத்துல இந்த பையனுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. பூர்வீக சொத்துல மூத்த தாரத்து, அதாவது லீகல் ஒய்ஃபோட சில்ட்ரனுக்கு தான் பங்கு இருக்கு. ஆனா இது வந்து செகண்ட் ஒய்ஃப் இல்லீகல் மேரேஜ், இல்லீகல் அஃபேருங்கும் போது இந்த பையனுக்கு வந்து மாதம்பட்டியோட சுய சம்பாத்தியத்துல சம பங்கு இருக்கு. அந்த பசங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த பையனுக்கும் அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பையனோட படிப்பு, பராமரிப்பு செலவு எல்லாமே, கல்யாண செலவு முதற்கொண்டு மாதம்பட்டி அதுல வந்து அவரால் முடிஞ்ச அளவு கொடுத்தே ஆகணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ண